இந்த திருக்குறள் இப்போ நீங்களும் நானும் படிக்கிறேன், எழுதுகிறேன், பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஒரு தமிழன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவர் பேர் என்னன்னு தெரியுமா? எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு தகவல் சொல்ல போகிறேன். அந்த தகவல் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இந்த திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, திருவள்ளுவருக்கு காவி பூசுகிறாங்க, ருத்ராட்சம் மாட்டுறாங்க, இத்தனை வேலை பார்க்குறாங்க இப்போது. ஆனால் ஒரே ஒரு தமிழாக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இப்போது நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்போ சென்னையில் எல்லிஸ் அப்படின்ற ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் யார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களோட கலெக்டருக்கும் தலைமை காவலர், தலைமை கலெக்டர் அவர் தான் எல்லிஸ். எல்லிஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே தமிழ் மொழி பிடிச்சி போச்சு. தமிழ் மேலே ரொம்ப ஆசை. அதனால் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டார். எழுத படிக்க கற்றுக்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார், அப்போல்லாம் இந்த ஓலைச்சுவடிகள் தான் இருந்துச்சு, புத்தகமெல்லாம் இல்லை. இவருக்கு அந்த காலகட்டத்தில் தான் இந்த அச்சு பொறியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணார் இந்த எல்லிஸு, நம்மக்கிட்ட இருக்கிற தமிழில் இருக்கிற இந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் புக்காக மாற்றினார். அந்த வேலையை பொறுப்பை நல்லா பண்ணார். அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பல புத்தகங்கள் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதே காலகட்டத்தில் ஹரிங்டன் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் மதுரையில் இருந்தார். அந்த எல்லிஸுக்கு நண்பர் அவர், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் கோவை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழன், அவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க, வேலை நிமித்தமாக மதுரைக்கு போகிறார். என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? இந்த ஹரிங்டன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சமையல்காரர். அந்த ஹரிங்டனுக்கு சமையல் வேலையெல்லாம் சமையல் செஞ்சு கொடுக்குற ஒரு வேலைக்காரன் அவர். அப்படி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சமையல் வேலைக்கு அப்போல்லாம் இந்த ஸ்டவ்வு, கேஸு இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. வெறும் மர பட்டைங்க, மர குச்சி இதை வச்சு தான் சமையலே பண்ணோம். அப்படி அவர் பண்ணுறதுக்கு பொருள் எல்லாம் நிறையா அந்த கட்டை இதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் ஓலைச்சுவடிகளும் வரும். அதையும் போட்டு தான் அவர் எரிப்பார். என்ன ஆனால் அவருக்கு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதுங்களா, எழுத படிக்க தெரியாது அவர். ஆனால் பல ஓலைச்சுவடியில் அவர் அந்த தீயில போட்டு எரித்து அந்த ஹரிங்டனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு. ஒரு நாள் அப்படி தான் சமைக்கலான்னு போய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஓலைச்சுவடி மாட்டுச்சு கையில். அது பார்க்கும்போது கொஞ்சம் நேர்த்தியாக அழகாக நல்லா இருந்துச்சான். அது அவருக்கு மனசு ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. இது நல்லா இருக்குமோ, இதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குமோ, இதை ஏன் தீயில போடணும் அப்படின்ற ஒரு மனசு இதாயிடுச்சு. அவர் பேர் தான் அவங்கள சொல்ல மறந்துட்டேன்ல, கந்தப்பன். அவர் பேர் கந்தப்பன். என்ன அப்புறம் இந்த ஹரிங்டனுக்கிட்ட கொண்டு போய், ஐயா இது இந்த ஓலையில் ஏதோ நல்ல விஷயம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் உங்கள் நண்பர் சென்னையில் மெட்ராஸில் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவரும் நல்ல மனுஷன்தான். ஏன்னா அதை என்ன வேலையை பாடுறா தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லாமல் அதை வேலை மெனக்கிட்டு சென்னைக்கு அனுப்பிச்சிருக்காரு. அப்போ மெட்ராஸ். என்ன இந்த எல்லிஸ் அதை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப ஆர்வமாயிட்டார். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வியப்பின் உச்சத்துக்கே போயிட்டார். ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள் அதில் இருக்குது. என்ன அது என்னன்னு பார்த்தீங்களா, அது தாங்க திருக்குறள். அந்த திருக்குறளை அவர் அப்படியே புத்தகமாக்கினார். தமிழில் மட்டும் இல்லைங்க, இங்கிலீஷில் மாற்றினார், ஜெர்மனுக்கு மாற்றினார், என்ன லத்தீனுக்கு மாற்றினார். இந்த மாதிரி பல மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணாருங்க. யாருங்க? அந்த எல்லிஸுங்க. எல்லிஸ்ன்னா யார்? வெள்ளைக்காரன். இதெல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கிற முடியாதுங்க. அந்த கந்தப்பன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கந்தப்பன் அன்னைக்கு மட்டும் அவர் தீயில போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்களும் நாங்களும் திருக்குறளை படிச்சிருக்கவே முடியாது.
என்ன திருக்குறளில் என்னென்னே தெரியாதுங்களே, புரியுதுங்களா? அதனால் அந்த கந்தப்பனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.